Good morning, everyone. Myself, Dr. P. Samuel, Assistant Professor of Biotechnology, Ayya, Nadar, Janaki, Ammal College, Sivakasi. So, இந்த மாடியூலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Bacterial Conjugation அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட். So, what is Bacterial Conjugation அப்படின்னா it is a process of exchanging genetic material between two bacterial cells. ஸோ ரெண்டு பாக்டீரியாவுக்கு நடுவில் அதனுடைய மரபணுக்கள் பரிமாறப்படுகிற அந்த முறைக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா கான்ஜுகேஷன் அப்படின்னு பேர். அதுதான் அந்த ஸ்லைடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த மாடியூல் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பவர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் வரைஞ்ச டூல்ஸை யூஸ் பண்ணி வரைஞ்ச இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ குட் ஃபைண்ட் டூ டிஃப்ரெண்ட் செல்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு செல் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு செல் இருக்குது. ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தேர் அப்பியரன்ஸ். இது ப்ளூ கலர், இது டார்க் ப்ளூவில் இருக்குது, அது லைட் ப்ளூவில் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ரெண்டு செல்லுமே தே பிலாங்ஸ் டு பாக்டீரியல் ஆரிஜின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற செல்ஸில் ஒரு கண்டென்ஸ்டு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்லி பேர். த சேம் ஆரிஜின் இஸ் ப்ரெசன்ட் இன் எஃப் மைனஸ் செல், ரைட். இந்த ஸ்லைடில் ஒரு என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எஃப் ப்ளஸ் செல்லுக்கும் எஃப் மைனஸ் செல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எஃப் ப்ளஸ் செல்லில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட், தெர் இஸ் a special molecule or there is a special DNA. இந்த டிஎன்ஏக்கு பேர் என்ன அப்படின்னா, நான் இப்போ பாயிண்டர் போடுறேன் இல்லையா, இந்த டிஎன்ஏக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏன்னு பேர். இந்த டிஎன்ஏ எங்கே இருக்காது, இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ எங்கே இருக்காது அப்படின்னா இந்த எஃப் மைனஸ் செல்லில் இருக்காது, ரைட். ஸோ எஃப் ப்ளஸ் செல்லில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கும், எஃப் மைனஸ் செல்லில் பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்காது. அதான் டிஃப்ரென்ஸ். இந்த எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு பேர். எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர். ஸோ த ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் இஸ் கன்ஃபைன்டு பை த பிளாஸ்மிட் டிஎன்ஏ. ஹென்ஸ் the cells containing plasmid DNA are called as F plus cell. Those cells lacking plasmid DNA are called as F minus cells, right. Next slide. While shaking the medium, there is a probability for the cells to come close to each other, right. இந்த மீடியமை the cells grow ஆகிற மீடியமை நம்ம ஷேக் பண்ணுறோம் அப்படின்னா there is a possibility for the cells to become close. The proximity of the cell becomes close. நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், the cells are separated, right, by a large distance. நெக்ஸ்ட் ஸ்லைடில், இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க அப்படின்னா they become close. இது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா by bombardment, right, by random collision என்ன பண்ணுவோம் அப்படின்னா cells become close to each other. F plus செல்லும் F minus செல்லும் ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் வந்துடும். அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ there is a projection from the F plus cell, right. இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the projection is called பைலி அல்லது கான்ஜுகேஷன் கெனல் அப்படின்னு பேர். இந்த பைலிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கான்ஜுகேஷன் கெனல். ஸோ திஸ் இஸ் கால்டு பைலி. ஸோ இந்த பைலியை என்ன பண்ணும், இந்த பைலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கனெக்ஷன் டியூப் ஆர் கனெக்டிங் டியூப் பிட்வீன் எஃப் ப்ளஸ் செல் அண்ட் எஃப் மைனஸ் செல், இல்லையா. ஸோ இந்த பைலிக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் ஒரு 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 லைன் ஒன்று பார்க்கலாம், அந்த ரெட் கலர் லைனு. அந்த ரெட் கலர் லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is the content from the F plus cell. அதாவது இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏல ஒரு போர்ஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பைலி வழியாக அடுத்த செல்லுக்கு, அதாவது எஃப் மைனஸ் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரைட். ஸோ இந்த பைலி என்ன பண்ணும், கிராஜுவலாக க்ரோ ஆகும். as the cell becomes close to each other,
F plus cell started to produce the conjugation tube called pili. In the pili enna pannum, it grows gradually, right? The pili is made up of a protein called pilin, 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 right? Questions may be like this. So what makes the pili அப்படினு கேட்டாங்கன்னா pilin is the protein makes the pili. So in the pili பார்த்தீங்க அப்படின்னா it gradually grows, right? pili அப்படிங்கிறது plural, pilus அப்படிங்கிறது singular, right? மறந்துடக்கூடாது. the it gradually grows. So இந்த previous slideல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் grow ஆயிருக்கு இந்த pili. அடுத்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அண்ட் கடைசியாக என்ன பண்ணுது அப்படின்னா the pili grows and connects F plus cell and F minus cell, right? ஸோ pili அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். It is the conjugation canal. So through this process the genetic material is exchanged between F plus cell and F minus cell. சரிங்களா? இந்த கான்ஜுகேஷன் டியூப் வெளியாக தான் என்ன பண்ணுது, ரெண்டு பாக்டீரியாவுக்கு நடுவில் இந்த ஜெனட்டிக் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நவ் எஃப் ப்ளஸ் செல்லும் இந்த ஸ்லைடில் பாருங்கள், ஐ மீன் இந்த எஃப் மைனஸ் செல்லில் there is no DNA so far, right? There is no DNA so far. A copy of DNA is transported by the F plus cell. அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். என்ன அப்படின்னா both the cell contain a copy of DNA. அப்போ எஃப் ப்ளஸ் செல்லேருந்து எஃப் மைனஸ் செல்லுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு காப்பி ஆஃப் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஹென்ஸ் அந்த எஃப் மைனஸ் செல்லு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் எஃப் மைனஸ்ன்னு இருக்குது. நவ் இட் பிகம்ஸ் எஃப் ப்ளஸ். அப்போ என்ன அர்த்தம், எஃப் மைனஸ் செல்லும் ஒரு காப்பி ஆஃப் டிஎன்ஏ ரிசீவ் பண்ணும் பொழுது இட் பிகம்ஸ் எஃப் ப்ளஸ் செல், ரைட்? பட் எஃப் ப்ளஸ் செல்லு எஃப் ப்ளஸ் செல்லாகவே தான் இருக்கும், ரைட்? நீங்கள் கொஷின் வேணால் கேட்பீங்க, சார் எஃப் மைனஸ் செல்லு எஃப் ப்ளஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது எஃப் ப்ளஸ் எஃப் மைனஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாதா? கண்டிப்பாக ஆகாது. பிகாஸ் எஃப் ப்ளஸ் செல் ரீடைன்ஸ் அ காப்பி ஆஃப் பிளாஸ்மிக் டிஎன்ஏ. ஒரு காப்பியை மட்டும்தான் என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ எஃப் ப்ளஸ் செல் ஸ்டில் ரிமைன்ஸ் எஃப் ப்ளஸ், whereas எஃப் மைனஸ் செல் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எஃப் ப்ளஸ் செல், ரைட்? கடைசி ஸ்டெப்பில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிடோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா தே ஆர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மாலிக்யூல்ஸ். தே டு நாட் டிபெண்ட் ஆன் குரோமோசோமல் டிஎன்ஏ ஃபார் இட்ஸ் ரெப்ளிகேஷன். பிளாஸ்மிட் டிஎன்ஏக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்சஸ் அப்படின்னு பேர், ஏஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்சஸ், which means what, they contain their own replication enzymes for its own replication. சரிங்களா? ஸோ அந்த படி பார்க்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிரும், இட் சிந்தசைஸ் த காப்பி, த செகண்ட் காப்பி ஆஃப் இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல், ரைட்? ஸோ இந்த பிளாஸ்மிடோட ஒரு பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிடில் நிறைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். யூஸ்வலாக பிளாஸ்மிட் வந்து இட் பேர்ஸ் மெனி அன்யூஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகார்பன் டீக்ரடேஷன், மெட்டல் டீக்ரடேஷன், இது எல்லாத்துக்கும் தேவையான அந்த ஸ்பெஷல் என்சைம்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மிடில் தான் இருக்கும். இந்த என்சைம்ஸை நீங்கள் குரோமோசோமல் டிஎன்ஏல பார்க்க முடியாது, ரைட்? இந்த பிளாஸ்மிடால் இன்னொரு பெரிய த்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 2050 there will be a huge death, right? There will be a huge death among human beings. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரிய நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயே நம்ம எந்த மாத்திரை போட்டாலும் நிறையா டிசீஸுக்கு உள்ளே வளர்கிற பாக்டீரியாவை நம்மளால் என்ன பண்ண முடியல, சாகடிக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணுது, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் முக்கியமான நேச்சரு. அப்படி இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியா, இன்னொரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த பாக்டீரியாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன் ஃபைன் டே இட் வில் பிகம் சூப்பர் பக்ஸ். நார்மல் பாக்டீரியம் வில் பிகம் சூப்பர் பக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், த ஹோல் ஹியூமன் கைண்ட் வில் கோயிங் டு ஃபேஸ் அ ஹியூஜ் த்ரெட். பட் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த பவர் பாயிண்ட்ஸில் பார்க்கலாம், வரக்கூடிய ப்ரெசன்டேஷன்ஸில் பார்க்கலாம். இப்போ திஸ் இஸ் ஹவு த ஜெனட்டிக்
exchange takes place between two bacteria, right? Thanks for watching the videos.